ஹே காய்ஸ், ஒரு பக்கம் பார்த்தா இன்வெஸ்ட் பண்ணுன்றான், இன்னொரு பக்கம் பார்த்தா என்கிட்ட காசு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் தாரேன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தா ட்ரேடிங் செய்யன்றான், இன்னொரு பக்கம் பார்த்தா பிஸ்னஸ் பண்ணுன்றாங்க. நம்ம என்ன தான் பண்ணுறது? எங்கேருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது? எங்களுக்கு நான் பணம் சம்பாதிக்க ஆசை இல்லையா? பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரேடிங் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் காசு வேணுமே. அதுக்கு எங்கே தான் போகிறது? இப்படி பலதரப்பட்ட கன்ஃபியூஸ்ட் கேள்விகள் நமக்குள்ளே எழும்பும். எங்கே ஆரம்பிக்கிறது? பிஸ்னஸ் பண்ண காசு வேணுமே, இன்வெஸ்ட் பண்ண காசு வேணுமே, எல்லாத்துக்கும் காசு வேணுமே, காசு சம்பாதிக்க காசு போடணும், அந்த காசை எங்கே போய் எடுக்கிறது? நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷமாக போகுது. 2025 பிறந்தால் 10 வருஷமாக போகுது. ரொம்ப சின்ன வயசுலேயே கெரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யாருமே இந்த அளவுக்கு குந்திட்டு இருந்து நமக்கு இப்படி பண்ணு, இதான் வழி, இதான் வே, இப்படி போ சரியாக வரும், அப்படி போ சரியாக வரும்னு சொல்லி தரலாம். அந்த அளவுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இன்ஃபர்மேஷன்ஸும் இல்லை. இப்போ எல்லாமே இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, வழிகள் நிறைய இருக்குது. ரொம்ப ஆராய்ஞ்சி ரொம்ப யோசித்து எந்த வழி நமக்குரியது, நமக்கு சரியான வழி எது, எதால் போனால் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், லைஃப்பில் காசு சம்பாதிச்சு பெரிய பணக்காரன் ஆகிறது தான் சக்ஸஸ் என்று சில பேர் எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சக்ஸஸ் கிடையாது. நம்ம அந்த ஃபிலோசபி டாபிக் பிறகு பேசுவோம். நான் ஒரு ரோட் மேப் கொண்டு சொல்லித்தரேன். நான் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் விட்டேன், ஆரம்ப காலத்தில் மாதிரியான வழிகள் எல்லாம் கண்டுபிடிச்சேன். நீங்கள் சொல்ல போனால் இவ்வளோ வருஷம் ட்ரை பண்ணியும் இந்த வருஷம் தான் ஒரு சில வழிகள் இப்படி தான் இருக்குது, இது இப்படி தான் ஒர்க் பண்ணுது என்று கூட நான் ஃபைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மைக்கு உண்மையான எல்லாமே நான் ஒரு ரோட் மேப் மாதிரி சொல்லித்தரலாம்னு ஆசைப்பட்றேன். ஏன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம், நம்ம கற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். யாராலையும் தனியாக முன்னுக்கு வர இயலாது. ஈவன் யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணலாட்டியும் கண்டினியூஸ்லி லைஃப்பில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு புஷ் கொண்டு தாரத்துக்கு யாராவது ஒருத்தங்களடி பல பேர் இருந்திருப்பாங்க. கட்டாயம் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அந்த வகையில் எனக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வகையில் நம்மளும் இன்னும் கொஞ்சம் பேருக்கு அந்த புஷ்ஷை புஷ்ஷை கொடுக்க வேண்டியதே என்னுடைய கட்டாய கடமைன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் படித்த விஷயங்கள், படித்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வீடியோஸாக நான் இனி வர்ற வீடியோஸை ஒரு சீரீஸ் மாதிரி, ஒரு ரோட் மேப், ஒரு பிஸ்னஸ் அல்லது ஒரு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்ன செய்யணுமென்ற ஒரு ரோட் மேப் மாதிரி வீடியோஸ் நான் கண்டினியூஸாக போடுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோஸை பார்க்குறதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.